ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சு படிச்சா வர வேண்டியது தானா வரும், அவ்வளவு மட்டும்தான். நாம இப்ப சமீப காலமாக நிறைய அறிவு வந்து சேர்ந்ததுனால ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன படிச்சா என்ன கிடைக்கும் பயங்கரமா யோசிக்கிறேன் இப்பெல்லாம். இது படிச்சா இவ்வளவு கிடைக்கும், அது படிச்சா அவங்க வீட்டில் பொண்ணு கட்டினா 100 பவுன் போடுவாங்க. நம்ம படிக்கிறது படிப்பு என்பது அறிவு, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, சமூகத்தின் மீது பிரியம் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். Education only makes some social renaissance and changes. கல்வியின் வழியாக இந்த சமூக மாற்றத்திற்கு இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. கல்வி என்பது ஒரு பொருளாக மாற்றாது. அப்படிங்க தொடர்ந்து மாற்றுகிற போது உங்களுக்கு எதிராகவே பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்திட்டு போகிறதா வரலாறு. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், இதை படிச்சா பணம் கிடைக்கும், இதை படிச்சா பணம் கிடைக்கும், இந்த படிப்பு நல்ல படிப்பு, அந்த படிப்பு கெட்ட படிப்பு. அது என்ன படிப்புல நல்ல படிப்பு கெட்ட படிப்பு? ஒரு கெட்ட படிப்பு இருந்தால் அரசாங்கம் அதை வச்சிருக்குமா? பள்ளிக்கூடம் அதை நடத்துமா? கல்லூரி பாடமா வைக்குமா? சீசன் வைக்கிறோம். இப்போ மாம்பழ சீசன், கொய்யா சீசன், அது மாதிரி இப்போ மெக்கானிக்கல் சீசன், இப்போ ஐஏஎஸ் சீசன், இப்போ ஐபிஎஸ் சீசன். போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் போலீஸ் ஆகட்டும், வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறவன் வக்கீல் ஆகட்டும், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் டாக்டர் ஆகட்டும். நீங்க என்ன நினைச்சீங்களோ நீங்க ஆயிக்கங்க தானே. நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், என்னால் முடியவே இல்லை, நீ யாதாயிரு. ரொம்ப ஈஸி சொல்றது இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னொரு சிக்கல் படிங்க. இந்த மாடர்ன் பேரண்டிங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும். உருப்படாது. நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும், அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள். கஷ்டம்னாவே என்ன, அந்த பிள்ளைக்கு நீங்க காட்டலைன்னா அந்த பிள்ளை அப்புறம் பொறுப்பு இல்லாம இருக்கான். எப்படி பொறுப்பா இருப்பான்? ஐ அம் கம்ஃபர்டபிள், நான் கேட்பது கிடைக்கிறது, கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது, சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா இருங்க, ஆசம், அப்படி போக வேண்டியது. அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிள்ளை பொறுப்பு இல்லாம இருக்கு, எப்படி பொறுப்பா இருப்பான்? இப்படித்தான் இந்த பணம் வருகிறது என்று தெரியாத ஒரு பிள்ளை எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? இவ்வளவு சிரமத்திற்கு நடுவில் தான் நான் படிக்கிறேன் என்று உணரக்கூடிய ஒரு பிள்ளை கட்டாயமாக சரியா இருக்கும். ஆனா நாம நினைக்கிறோம், நம்ம பிள்ளை மனம் வருந்தக்கூடாது, கஷ்டப்பட மனம் வருந்தட்டும். அந்த பிள்ளை உங்க வீட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் வாழ போறது இல்லை, உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்கல, இந்த சமூகத்துக்குள்ள தானே கொண்டு வர போறீங்க. எல்லா மன வருத்தங்களையும் சந்திக்கட்டும். அந்த வயசு வரப்ப உங்களுக்கு அதை புரிய வைங்க. எந்த கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு பிள்ளைகளுக்கு நீங்களால புரிய வைக்க முடியாது போனா அந்த பிள்ளைகளால உணரவே முடியாது. அதை பண்றது இல்ல, பொறுப்பா இல்லான்னு சொல்றீங்க. எப்படி பொறுப்பா இருப்பான்? அதே 7-8 பிள்ளை இருந்தப்ப நம்ம சொல்லிட்டோம், இப்போ ஒத்த பிள்ளை, ரெட்ட பிள்ளை, ஐயோ பிள்ளை மனங்கோணாம இருக்கட்டும், கோணட்டும். அதுதான் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற மிக முக்கியமான வாழ்க்கை பாடம். பணம் என்பது எளிதில் வருவதன்று என்பதை உணர வைப்பதுதான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடம். அப்பாக்கள் அதுல கொஞ்சம் பரவாயில்ல, அம்மாக்கள் ரொம்ப மோசம். ஒண்ணு தெரியப்படாது, அதுவும் ஆம்பளை பிள்ளைகள் ஒண்ணும் தெரியப்படாது. நேரா போய் இவங்களே புருஷன்கிட்ட சொல்லிடு, ஒன்னும் சொல்லாதே, பிள்ளை அப்செட் ஆயிடுவான், அவர் அப்படியே பாவம் நாட்டை தாங்கி நிற்கிறாரு, அப்செட் ஆயிடப்படாது. நீங்களாக உங்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்க பிரச்சனை சொன்னா அவன் ஹேண்டில் பண்ணுவான். ஓ, என் நிலைமை இதுவா, அவனா உணர்வான். ஒருத்தனை திருத்துறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரிய வச்சா அவனா திருந்துவான், நீங்க அவனை திருத்த ட்ரை பண்றீங்க. புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க, புரிய வைக்கிறதே இல்லையே, எதையுமே சொல்ல விடுறது இல்லையே. அப்பாக்கள்கிட்ட யோசிச்சு பாருங்க, அப்பாக்கள்கிட்ட ஒரு கிராமர் இருக்கு, அம்மாக்கள் அதை ஃபாலோ பண்ணும். மதர்ஸ் டே அன்னைக்கு இதை பயப்படாம சொல்றேன், அப்படின்னா பாத்துங்க. ஒரு 100 ரூபாய் காசை ஒரு ஆண் பிள்ளைகிட்ட கொடுக்க அப்பா 5 தடவை டைம் எடுப்பார், கொடுக்க மாட்டார். உங்க அப்பாவும் அப்படிதான், நீங்களுமே கூட அப்படிதான். பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பொசுக்குன்னு கொடுப்பாங்க, அது வேற கதை, அது தனி கதை. ஏன்னு சொல்றேன், அவன் பணம் கேட்கறான், நீங்க கொடுப்பீங்க, அப்பா கொடுக்காட்டினா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை. ஒரு 100 ரூபாய் காசு எப்படி வருதுங்கிறத ஒரு ஆண் பிள்ளை உணர்கிற போது மட்டும்தான் அவனால் அடுத்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் என்று ஒரு தந்தை நம்புகிறான். 100 ரூபாய் காசு விஷயம் இல்லைங்க, 100 ரூபாய் வர்றது ஈஸி இல்லைன்னு புரிய வைக்கிறதா விஷயம். ஆனா நீங்க அதை தாண்டி போய் ஐயோ புள்ள சிரமப்பட்டு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, நீங்க கொடுக்கலாம், ஃப்ரெண்டு தருவான், அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க, ஹேண்டில் பண்ணுவானுங்க. 10 ரூபாய் வாழ்றது எப்படி, 100 ரூபாய் வாழ்றது எப்படி, 1000 ரூபாய் வாழ்றது எப்படி தெரியணும். 50 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி, 100 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி தெரியணும். இருக்கும்போது செலவு பண்ண தெரியணும், இல்லாத போது இறுக்கி பிடிக்க தெரியணும், இருக்கும்போது பத்திரப்படுத்த தெரியணும், இல்லாத போது நம்பிக்கையோட இருக்க தெரியணும். அந்த படிப்பை தான் நீங்க கொடுக்கணும். நீங்க கடைசியில் என்ன பண்ணி போறீங்க, ஒன்னே ஒன்று தான் சொல்லுங்க, சம்பாதிக்கலாம் ரோட்ல நிற்பேன், சம்பாதிக்கலாம் ஒருவே மதிக்க மாட்டான், சம்பாதிக்கலாம் சோத்துக்கு சிங்கி அடிப்பேன், சம்பாதிக்கலாம் சொந்தக்காரன் வரமாட்டான். அப்படி ஒரு சொந்தக்காரனே வேணாங்கிறேன். நான் சம்பாதிச்சா தான் நீ என்கிட்ட வருவேனா, நான் இதுக்கு அவனோட இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என்னோட இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு போதும். சம்பாதிச்சா தான் வருவேன், இந்த ஊருக்கா சம்பாதிக்க முடியும்? அப்ப நம்ம வளர்ப்பு முறையில் எங்கேயோ மாறிட்டோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம எங்கேயோ மிஸ் அவுட் பண்றோம். இன்டர்நெட்ல ஒரு வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும், நம்ம உயரத்துலேருந்து விழுகும், பார்த்துருக்கீங்களா? புதக்கணும், ஒட்டகமோ ஒட்டகச்சிவிங்கி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த குழந்தை விழுந்தவொடனே பார்த்தீங்களா, அது காலெலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், கவனிச்சிங்களா? ரொம்ப ஒல்லியாக இருக்கும், விடவிடன்னு தான் இருக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்கி. ஏற்கனவே அது விழுந்தவொடனே நாவால் அப்படியே தடவி கொடுக்கும். ஓகே, இந்த அம்மா ஒட்டகத்தை ஒரு அப்பா மைண்ட் செட் வச்சுங்க, அந்த மைண்ட் செட் வந்து அப்பா மைண்ட் செட். நாவால் தடவி கொடுக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணும். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலால் அந்த பிறந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க உதைக்க ஆரம்பிச்சிருது, பட்டுன்னு உதைக்கும். நமக்கு பக்குன்னு இருக்கு, ஏன்னா பிறந்த குழந்தை அதை போட்டு உதைக்குது, இரக்கமற்ற தாய் அப்படின்னு தோணும். லேசாக உதைக்கும், அப்படியே அது தடுமாறும், திரும்ப உதைக்கும். அப்படியே அடி தாங்க முடியாமல் இந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு லேசாக நிற்கும். பிறந்த ஒட்டகச்சிவிங்க திரும்ப லேசாக தட்டும், விழுகும், திரும்ப எந்திரிக்கும், திரும்ப லேசாக தட்டு விழுகும், திரும்ப விட்டோன்னே திரும்ப அப்படியே விழுந்தவொடனே திரும்ப தடவி கொடுக்கும், திரும்ப தட்டும், திரும்ப எந்திரிக்கும், திரும்ப கீழே விழும், திரும்ப எந்திரிக்கும். பாவமாக இருக்கும் பார்க்க. 5 நிமிஷத்தில் அந்த தாய் ஒட்டகச்சிவிங்க நடந்து போகும், கூடவே அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க நடந்துடும். பிறந்த குழந்தை 1 மணி நேரத்துக்குள்ள கூட நடந்து போகும். பார்க்க பாவமாக தான் இருக்கு, ஆனா அது அந்த பாவத்தை பார்க்காது.
காடுங்கிறது விலங்குகள் நிறைந்த, கொடூரமான விலங்குகள், சிங்கம் புலின்னு வேட்டையாடக்கூடிய விலங்குகள் நிறைந்த ஒரு இடம். எல்லா நேரமும் என்னால் உன்னை காவந்து பண்ண முடியாது. இப்ப அடுத்த நிமிஷம் ஒரு புலியோ சிங்கமோ உன்னை வேட்டையாட வந்தா ஓடணும், அதுக்கு நீ உடனே நடக்கணும், அதுக்காக நான் உன்னை உதைக்கிறேன். அதுதான் அப்பா மனசு. அந்த மனசு அம்மாக்கள் தான் புரிய வைக்க முடியும். அது இறக்கமற்ற நிலை கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்கு அப்பா மேல அதனால தான் கோவம் வரும். நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் தங்கச்சி கேட்டா கொடுக்குறாரு. அப்படிதானே? உங்க அப்பாக்கள் எல்லாம் கேட்டா கொடுத்துருவாங்க தானே? பொம்பளை பிள்ளைங்க தானே உட்காந்துருக்கீங்க நிறைய பேர், உண்மையா இல்லையா? நேராக போய் அப்பாட்ட கேட்குங்க. ஏற்கனவே ஒரு 500 ரூபா கேட்டிருப்பான், அதுக்கு 5 நாள் அடுப்படியில் வேற பெரிய பிரச்சனை ஓடிடும். அப்பா கோவமா இருக்காரு, நான் உனக்கு வாங்கி தரேன். இல்லை, எல்லாமே ஏன் வழியாக நடக்குதுன்னு அம்மாக்கள் எப்போதுமே ஆண் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அப்பா என்கிறவர் உனக்கு எனக்கு அப்புறம் தான், அந்தாலும் அவர் அப்படி தானே தம்பி, இப்போ இல்லடா எப்போதுமே அப்படி தாண்டா. இது அப்பனை பற்றி சொல்கிற நல்ல செய்தியாமா? அது ஆம்பளை பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேரவே விடுறதில்லை. இப்போ கூட அப்படிதான் நிறைய இடங்களை தாண்டி ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களும் நண்பர்களாக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய இடங்கள் அம்மாக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அல்லது கணவருக்கு பிறகு இந்த ஆண் பிள்ளை தான் எனக்கு எல்லாம், இந்த ஆண் பிள்ளை தான் என்னை வச்சு காப்பாற்றும் அப்படிங்கிற பற்றில ஆண் பிள்ளை அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கன்னு பார்க்குறீங்க. ஐடியாலாம் நல்ல ஐடியா தான். அதனால தான் அந்த அடுப்படிக்குள்ளேயே இந்த அரசியலை பண்ணுறது. நான் கேட்டு வாங்கி தரேன், அப்பா வந்தோடனே நான் சொல்லி உனக்கு 100 ரூபா வாங்கி தரேன், 500 ரூபா வாங்கி தரேன், டூருக்கு காசு வாங்கி தரேன், எக்ஸிபிஷனுக்கு பணம் வாங்கி தரேன், ஃப்ரெண்டோட வெளியே போகிறது பணம் வாங்கி தரேன்ட்டு எல்லா வேலையும் பார்ப்பான். நான் அதுக்குள்ள இந்த கடைக்கு போயிட்டு வந்துரு, போயிட்டு பெரியம்மா வீட்டில் உரமோர் வாங்கிட்டு வந்துரு. எது பி படித்தவன் உரமோர்லாம் வாங்கணும். எல்லாம் பண்ணி கடைசியில் போயிட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு தான் கொடுக்க போறீங்க. அதுக்கு 4 நாள் கட் பண்ணால் அவன் வீட்லேயே ஒரு தங்கச்சி இருக்கும். அது நேராக போயிட்டு அந்த நிமிஷத்தில் அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா டூர் போகணும்ப்பா, ஒரு 1000 rupees கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு சும்மா இல்லாமல் அந்த பயலை காட்டி இப்படி பண்ணிட்டு போகும். வெறி ஆயிரம், என்னடா குப்பத்தொட்டிலேருந்து எடுத்தீங்களா, இவ்வளோ மட்டும் தான் பெற்றீங்களா? நீங்கள் இதை பெண் பிள்ளைகள்ட்ட சொல்லி பாருங்க. அப்பா நல்ல மூடு இருக்கப்போ நான் சொல்லி உனக்கு வாங்கி தரேன், அப்பா இப்போ கோவமாக இருப்பாங்க, இப்போ பேசாமல் இரு, நான் பேசி வாங்கி தரேன் சொல்லி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அம்மாக்கள் அதை பெண் பிள்ளைகளை ட்ரை பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்கே தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்பா ரொம்ப கோவமாக இருக்கார், கட்டும் கோபத்தில் இருக்கிறார், இந்த நேரத்தில் நீ போய் கேட்டால் அவர் அறைந்து விடுவார்னு அள்ளி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை அப்பா கடுப்பாக இருக்காரு, ஏன் அப்படி நேராக போய் கதவை தந்து என்னப்பா நம்ம கோவமாக இருக்காமல அப்படின்னு கேட்டுங்க. ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னா டூர் போனப்போ ஒரு 1000 ரூபா கூட 1000 ரூபா கொடுத்துட்டு உங்கள் அம்மாக்கு தேவை வச்சுக்கணும், ஒரு 500 ரூபா கொடுப்பாரு. 5 நாளாக ஒருத்தர் 50 ரூபாய்க்கு நின்றுட்டு இருக்கான். ஆம்பளை பிள்ளைங்களையும் அப்பாக்களையும் சேர விடுங்க. ஏற்கனவே ஆண் வந்து நான் எக்ஸ்பிரசிவ் தான், ஆணுக்கு உங்களை மாதிரி பேசவே தெரியாது. அக்கா தங்கச்சிலாம் எப்படி பேசிக்கிறீங்க, அண்ணன் தம்பி பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு 40 வயசுக்கு அப்புறம் இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பானுவோம். கல்யாண வீட்டில் கூட வீடு அக்கா தங்கச்சிலாம் உட்காந்து அப்படி புறணி பேசுங்க. அப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆண் நான் எக்ஸ்பிரசிவ், உங்களை மாதிரி எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பிரசிவ்னா இயல்பாக பேச மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேலே ஆண்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு தான் ஆணுக்கு இருக்கு. அவனை ஏற்கனவே அந்த லட்சணத்தில் இருக்கப்போ ஆம்பளை பிள்ளை அப்பாவையும் பிரித்து வச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? பேசவே மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் இங்கிட்டு போனால் இங்கிட்டு வருவான். இந்த ஆள் அவர் வீட்டுக்குள்ள இருக்காரான்னு செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வர பசங்களாம் இன்னமும் இருக்காங்க. அப்பாவை டெரராவை காட்டி 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 ஆணுக்கு இந்த கொஞ்சம் அதிகார போதை பிடிக்குங்கிற காரணத்தினால இவங்களுக்கு பிடிச்சி போயிடும். பையன் நம்ம முன்னால் நின்று கூட பேச முடியாது. மை காட் பயப்படுறான், அவன் டீக்கில் அவங்களை திட்டிட்டு தான் பேசிருக்கான். அம்மாக்கள் ஆண் பிள்ளைகளை சேர விடுங்க. அப்பாக்கள் ரொம்ப நியாயமாகத்தான் நடப்பாங்க, ஆனால் அது ஆண் பிள்ளைகளுக்கு புரிவது கிடையாது. காரணம், அம்மாக்கள் சொன்னாதான் அது புரியும். ஆண் இன்சென்சிபிள் தான், உங்களை மாதிரி டப்புன்னு ஆனால புரிஞ்சுக்க முடியாது. இங்கே பொம்பளை பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க தான் சொல்கிறேன். ஆம்பளை பசங்க கொஞ்சம் இன்சென்சிட்டிவ் தான், டப்புலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அது லேட்டாக தான் வருவாங்க. அவனுக்கு வேற டேலண்ட் இருக்கு. அப்பா இப்படி தான், அப்பெல்லாம் ஆண் பிள்ளைக்கு புரியாது. ஒரு 16 வயசு 17 வயசு பையனுக்கு அப்பா எதிரியாகிறதுக்கு இதுதான் காரணம். வீட்டுக்குள்ள 500 ரூபா காசுக்காக 5 நாள் அடுப்படியில் ஒருத்தன் தவங்க கிடைக்கல 1500 ரூபா காசு அசால்ட்டா தங்கச்சிக்காரி வாங்கிட்டு போனால் வீட்டுக்குள்ள சண்டை வருமா வராதா? அப்பாவை பொறுத்தவரை வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய ஆண் பிள்ளைக்கு இருக்கிறது. என் மனைவியை காப்பாற்றணும், நாளை கல்யாணம் பண்ணி போனால் அவன் தங்கச்சியை பார்த்துக்கணும், அவன் நல்லது கிட்டத்தில் போய் நிற்கணும். அப்போ காசு என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறதுன்னு அவனுக்கு தெரியணும்னு நினைக்கிறார். மாறாக ஒரு பெண் பிள்ளை எத்தனை வருஷம் என் கூட இருப்பான்னு தெரியாது, போகிற இடத்துல எப்படி இருப்பாலும் எனக்கு தெரியாது. என் கூட இருக்கும்போது அவர் ராணி மாதிரி இருக்கணும், அதுக்கு தான் காசை கொடுக்குறாரு. இந்த ஒரு அம்மாவால் தான் புரிய வைக்க முடியும். அப்போ வளர்ப்பு முறையிலையுமே கூட நம்ம ரொம்ப பாரபட்சம் ஆகிட்டோம். பயம் வந்துருச்சு, சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்ப பயம் வந்துருச்சு, லிஃப்ட்டில் பிள்ளையை தனியாக அனுப்ப பயம் வந்துருச்சு, இந்த உலகமே கெட்டு போய் கிடக்குன்னு பயம் வந்துருச்சு. அப்படி தான் நம்ம பிள்ளையும் கெட்டு போயிட்டான்னு பயம் வந்துருச்சு. இந்த உலகம் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவு கெட்டு போயெல்லாம் இல்லை. முதல்ல அதை நம்புங்க. நமக்கு ஊடகங்கள் வழியாகவோ பேச்சுக்கள் வழியாகவோ தொடர்ந்து பொய் பிம்பங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் 10-15 விஷயம். முதல் விஷயம், சொந்தக்காரன் கட்டாயம் துரோகம் தான் பண்ணுவான். பத்திரம் எழுதி கொடுத்துக்கானா? அண்ணன் தம்பி உறவுலாம் ஒன்றுமே கிடையாது தம்பி, இது ஒன்று. அக்கா தங்கச்சி உறவுலாம் ஒன்றுமே இல்லைன்னு பையன் கலப்பல. நீங்கள் அண்ணன் தம்பி உறவுலாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறீங்கல்ல, ஏன் அக்கா தங்கச்சி உறவுலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைங்க இழிச்ச வாங்கி இப்படி சொன்னால் நம்புவாங்கன்னு கிளப்பி விட்டு தான் அதெல்லாம். ஆங்க எங்கேயா யோசிச்சிருங்களா? 5 அண்ணன் தம்பி ஒன்றா உட்காந்து ஒரு 45-50 வயசுல இருக்க அண்ணன் தம்பி உட்காந்து பேசி எவ்வளோ பேர் இருக்குங்க. ஆனால் அக்கா தங்கச்சிலாம் பாருங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு உறவுக்காரங்க வந்தால் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி பேச மாட்டான். உறவுக்காரன் மோசம், சொந்தக்காரெல்லாம் கெடுத்து விட்டுருவான், அண்ணன் தம்பினாவே பகையாளி தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போ எல்லாமே பொய்யா தான் இருக்கு, உலகமே கெட்டு போய்க்கிறக்கு, பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, சாப்பாட்டில் விஷ வச்சு கொண்டு விடுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு குளிர்பானத்தில் எய்ட்ஸ் மருந்து கலந்துருக்கு, பீகார்லேருந்து 25 பேர் இறங்கியிருக்காங்க, அவங்க எல்லாரும் பிள்ளைகளை கடத்துறதுக்காக போறானுங்க. இப்படி நெகட்டிவாக சொல்லி அஃபிஷியலாக யாராவது சொன்னாங்களா? உங்கள் ஊர் இன்ஸ்பெக்டரோ அல்லது உங்கள் டிஎஸ்பி அப்பா கவனமாக இருங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொன்னாரா? எவ்வளோ இஷ்யூ நடக்குது கவனிக்கிறீங்களா? இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி அன்ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது சின்ன பசங்க இல்லை, பெரியவங்க. அது தெரியுமா? அப்புறம் இன்னொரு தகவலை நான் சொல்லிட்டுமா, எல்லாரும் இன்டர்நெட் வழியாக இந்த பிள்ளைகள் கட்டி சீரழிகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களே. இன்டர்நெட்டில் போன் சைட்ஸ் அதிகம் பார்க்குறவங்க 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தெரியுமா?
இன்டர்நெட்டில் போன் சைட்ஸ் ஆபாச பகுதிகளை அதிகம் பார்க்கிறவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப யாரு திருந்தணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, தயவு செய்து நம்ம பிள்ளைகளை குற்றவாளிகளாக பார்க்காதீர்கள். பாயிண்ட் நம்பர் 2, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு முழுமையாக தெரியாத காரணத்தினால் அவர்கள் குற்றம் மட்டுமே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். பாயிண்ட் நம்பர் 3, நமக்கு பிடிக்காத யாரோ ஒருவனுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுடைய ஆசைகளுக்கு அணை போடாதீர்கள். பாயிண்ட் நம்பர் 4, படிப்புல நல்ல படிப்பு கெட்ட படிப்புன்னு எந்த படிப்பும் கிடையாது. ஒருவனுக்கு எது புரிகிறதோ எது பிடிக்கிறதோ அதுதான் படிப்பு. அந்த படிப்பை அவன் படிக்கிற போது தான் வாழ்க்கையிலும் ஜெயிப்பான், பணத்திலும் ஜெயிப்பான், சமூகத்திலும் ஜெயிப்பான். பாயிண்ட் நம்பர் 5, ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்கள். காரணம், ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களும் சேருகிற போது தான் குடும்பம் பெருசாகும், அது புரிவிடும். அப்புறம் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் முக்கியமான ரெகக்னிஷனை கொடுங்க. நல்லது கெட்டதுல அவங்கள பங்கெடுக்க வச்சுக்கோங்க. அப்பதான் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும், மனுஷங்களோட எப்படி பழகணும்னு இருக்கும். மனுஷால் நம்புங்க. ஏன்னா மனுஷரை நீங்க நம்புறதுக்கு வேற ஒண்ணும் இந்த உலகத்துல இல்ல. கடைசியில மனுஷன் தான் மனுஷனை நம்பி ஆகும். உறவுகள் எல்லாம் மோசம் என்று நீங்களாக தீர்மானித்துக் கொள்ளாதீர்கள். நண்பர்கள் கெட்டவர்கள் என்று பிள்ளைகளுக்கு தொடர்ந்து போதிக்காதீர்கள் தவறான செய்திகளை. ஆனா அதுதான் கிளர்ச்சி தரும், கெட்டதுதான் கிளர்ச்சி தரும். அதை தொடர்ந்து பிள்ளைகள் மேல ஊதி பெருசாக்காதீங்க. அதை அவங்கள நகர்த்திட்டு போயிட்டே இருக்காதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெண் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகம் ஒழுங்கா இருக்கணும்னு அர்த்தம். அது பெண் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அல்ல. அது முழுக்க முழுக்க பெண்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்கள் வழிநடத்துவதற்கு கூடிய நேர்மை போல நம்முடைய வளர்ப்பு முறையில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும். 10வது முக்கியமான விஷயம், படிப்பு என்பது மதிப்பு என்பது மட்டும்தான். அந்த பொறுப்பு ஆசிரியருக்கு தான் என்பதை நீங்கள் வீட்டில் சொல்லாதீர்கள். இந்த பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல, இவர்களை திருத்த வேண்டிய அவசியமும் நமக்கு அல்ல. இவர்கள் நம்மை விட வயது குறைந்தவர்கள், வழிநடத்துவது மட்டும்தான் நம்முடைய வேலை. சந்தன காற்றம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.